மலேசியாவில் மழைக்காலம் தொடங்கியிருக்கிறது. ஆண்டுதோறும் மிதமான வெப்பநிலையோடு காணப்படும் மலேசியாவில் மழைக்காலங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். தற்போது மழைக்காலம் தொடங்கியிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்நாட்டின் அரசு மேற்கொண்டிருக்கிறது. பூமத்திய ரேகைக்கு அருகே உள்ள நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. வெயிலும் மழையும் மாறி மாறி வந்து ஒரு மிதமான சீதோஷ்ண நிலையை தருவது மலேசியாவுக்கே உரிய சிறப்பு அம்சமாகும். மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் மலேசிய அரசாங்கம் 50 விழுக்காட்டு காட்டு வளத்தை பாதுகாத்து வருவதால் வருடந்தோறும் மழை பெய்வது வழக்கமான ஒன்றே. இது மலேசியாவிற்கே உரிய வரம் என்றாலும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பலத்த மழை பெய்வது பல பேரிடர்களை ஏற்படுத்திச் செல்வதையும் மறுக்க முடியாது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளமும் மலை பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட இது காரணமாகின்றன. கடந்த 2006ஆம் ஆண்டு நாட்டின் தென் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம்தான் மலேசியாவில் கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்ட மோசமான வெள்ளமாக வர்ணிக்கப்படுகிறது. அப்போதைய வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 60,000 பேர் வரை பாதிக்கப்பட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பரில் நாட்டின் கிழக்கு கரை மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 14,000 பேர் வரை தற்காலிக இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். பருவநிலை மாற்றம் காரணமாக அடிக்கடி பெய்யும் மழையினால் அண்மையில் நாட்டின் முன்னணி சுற்றுலா தலங்களுள் ஒன்றான கேமரன் மலையில் அணை திறந்து விட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வழக்கத்திற்கு மாறான இந்நடவடிக்கையால் அங்கு திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 2 பேர் பலியானதோடு அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டது. போக போக தெரிஞ்சு தண்ணி ஏறுதுன்னா நாங்கள் கொஞ்சம் உயரமாக கட்டி உயரமாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம பொருள் வச்சா நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அது மாதிரி நாங்கள் உயரமாக வச்சு பாதுகாத்துக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம், அந்த மழை அதிகமாக வந்துச்சுன்னா நாங்கள் முக்கியமான இந்த பொருள்லாம் எடுத்து இந்த பத்திரம், இந்த பிறப்பு பத்திரம் இதெல்லாம் எடுத்து நாங்கள் பத்திரம் ஒரு இடத்துல வச்சுக்குவோம். இவ்வாண்டும் அதே போன்று தற்போது தினமும் மழை பெய்து வருவதால் அரசாங்கம் பொது மக்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பேரிடர் காலத்தில் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கும் நடவடிக்கையாக அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு செவிசாய்த்து முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் மழை பெய்யக்கூடிய சீதோஷ்ண நிலையை கொண்டது மலேசியா. ஆனாலும் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதிகமான மழை பெய்யும் என்பதாலும் வெள்ளப் பேரிடர் ஏற்படும் சாத்தியம் அதிகமாக இருப்பதாலும் மலேசிய அரசாங்கமும் பொதுமக்களும் பாதுகாப்பு கருதி தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து குஷாலினி.